சென்னையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தற்போது நேரலையில் காணலாம். இயலாது என்பதை நாடாளுமன்றம் சட்டம் இயற்றி ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தான் தள்ளி வைத்திருக்கிறோம். சென்சஸ்ங்கிறதும் பாப்புலேஷன்ங்கிறதும் cannot be exclusive. நாங்க இன்னும் டெலிபரேஷன் போவோம். அதான் இங்க நோக்கம் சார், அதுதான் இங்க நோக்கம். அதாவது இவங்க டிஸ்ஆனஸ்ட், ராஜாஜி ஹானஸ்ட். ராஜாஜி இந்திய கொண்டு வந்தப்ப ஏன் இந்திய கொண்டு வந்து கேட்டப்ப எங்களுக்கு இந்திய நோக்கம் இல்ல, சமஸ்கிருதம் நோக்கம் ஓப்பனா சொன்ன சட்டசபையில். இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். ஏன்னா ஒரு ஹானஸ்ட் பொலிட்டிஷியன். அமித்ஷாவோ மோடியோ டிஸ்ஆனஸ்ட் பொலிட்டிஷியன். உண்மையை சொல்றது இல்ல, உண்மைக்கு காரணம் தான். அது வரக்கூடாதுங்கிறதான பிரச்சனை. 71 அதுதான் சாரி, தனி மனிதருக்கு சொல்லியிருக்கு அரசியல் சட்டம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அது மட்டும் முக்கியம் இல்ல, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா. எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது, சமம்னு சொல்றதுதான். அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் சமங்கிறதுக்கு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஃபார் ஈக்குவாலிட்டி. இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னா, நீ கொடுத்த திட்டத்தால நாங்கள் குறைச்சிட்டோம் பிள்ளை பேரை, அதனால எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இப்போ வேணாமா? நீங்க ஈக்குவாலிட்டி பேசுறீங்க, நாங்க ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பேசுறப்ப ரெண்டுமே அரசியல் சட்டத்தில் இருக்கு. தனி மனிதனுக்கு இருக்கிறது ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். நீங்க எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது, சமமற்றவர்கள் இருக்கிற போது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். நாங்க என்ன சொன்னோம், நான் இப்ப சமமற்ற இருக்கேன். யாரால? ஒன்னால, நீங்க கொண்டு வந்து திட்டத்தால, நீங்க கொண்டு குடும்ப கட்டுப்பாடால. அப்ப நாங்க சமமற்ற இருக்கிற போது எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், ஈக்குவாலிட்டி வேண்டியதில்லை. அது முதலமைச்சர் முடிவு பண்ணுவாங்க, ஆல் பார்ட்டி முடிவு பண்ணுவாங்க, சிஎம் தானே முடிவு பண்ணுவாங்க. கண்டிப்பா இப்பயே கேட்கிறேன் சார். Sir, we are demanding now itself. Pro-rataங்கிறது என்ன? Whether it is on the basis of the census or on the basis of existing vacancies, existing number of constituencies. Right. Sir, ஒரே நாடு ஒரே தேர்தல், புதிய கல்விக் கொள்கை, எஸ்எஸ்சி நிதி ஒதுக்கீடு, இத முடிங்க. பாராளுமன்ற மறுவரை இப்பெல்லாம் மாநிலங்களுக்குடைய குறை இருக்க கூடாது. இந்த கூட்டாட்சிங்கிற தத்துவத்தை சிதைக்கும் நோக்கத்துல தான் சார், it is a deliberate attack and assault on the principle of the federalism, federal constitution of India. இவங்க பண்றது எல்லாமே அது அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு முயற்சி பண்ணாங்க. இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் அரசியல் சட்டத்தை திருத்தணும், அடிப்படை பண்புகளை மாத்தணும், basis of the constitution has to be amended, which was given by 13 judges after 68 day deliberations. 13 நீதிபதிகள் உட்கார்ந்து 68 நாள் விவாதித்து அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாதுன்னு சொன்னதை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் எந்த அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டாரோ அவர் சொல்லுகிறார் இதை மாற்றணும்னு சொல்றாரு. நாடாளுமன்றத்தில் கேட்டோம், இல்ல நீங்க பொய் சொல்றீங்க, நாங்க பிரிவினை கொண்டு வாங்க சொன்னேன். They are having no guts.